ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 26. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்க முத்து வந்து கூண்டு ரெடி பண்ணி அதில் வந்து மனோஜை நிற்க வைக்கிறாரு. மனோஜிட்ட என்னடா என்ன இழுத்துட்டு இருக்கு, நான் வரமாட்டேனோடனே நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்கிறாரு. அப்புறமா வந்து விஜயா தான் வந்து ஜட்ஜி, அண்ணாமலை தான் வந்து அவரோட நான் வந்து எதிர்த்தரப்பு வைக்கல, அவர் தான் என்னோட இது. அப்புறமா மனோஜ் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முத்து வந்து இருந்தே சொல்றாரு, இந்த மாதிரி அண்ணாமலையோட காசு எடுத்துட்டு போனதெல்லாம். அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானடா அப்படின்னோடனே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுப்பா, இதுல இன்னும் இருக்குது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னோடனே, இப்ப ரவியை கூப்பிட்டு இவனை பிடிச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, இந்த பணத்தை ஏமாந்துறது வரைக்கும் தானே நமக்கு தெரியும். ஆனா இந்த பணத்தை திருப்பி இவங்க வாங்கிட்டாங்க, அது யாருக்காச்சும் தெரியுமா? அதுக்கு நான் தான் சாட்சி கையெழுத்தே போட்டிருக்கேன் அப்படின்னோடனே, இப்ப ரோஹிணியும் மனோஜும் ஒவ்வொருத்தர பாத்துக்கிறாங்க. இப்ப ரோஹிணி அப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, 2 குற்றவாளி சொன்னேன்ல, ஒண்ணு இவன், ஒண்ணு அந்த பார்லர் அம்மா அப்படின்னோடனே எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில இருக்கிறாங்க. இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா இவன் பொய் சொல்றான் அப்படின்னு. ரோஹிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவருக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு, ஆனா சாட்சி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு, என்ன முத்து எங்க மேல தேவையில்லாம பழி போடுறீங்களா? அப்படின்னா நாங்க யார்கிட்டயும் காசு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போனே அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னோடனே, முத்து என்ன சொல்றாருன்னா, ஆதாரம் தானே இந்தா கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னோடனே, ஜட்ஜி அனுமதி கொடுத்தா அவங்கள கூப்பிட்டுறலாம் அப்படின்னோடனே, இப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, அப்போ நீங்க வந்து காசு கொடுத்து யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மனோஜ் முத்து வந்து விஜயா கிட்ட கேட்டோடனே, விஜயா என்ன சொல்றாங்கன்னா, வர சொல்லுடா அதுவும் யாருன்னு பாப்போன்னொடனே, இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, நான் காசு கொடுத்து யாரையும் கூட்டிட்டு வரல, நீங்க காசு வாங்குனீங்களே அவங்களே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜீவா வாங்க அப்படின்னோடனே இப்ப ஜீவா வந்து நிக்கிறாங்க. ஜீவாவை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இப்ப ஜீவா உள்ள வந்து உங்க பையனை லவ் பண்ண பொண்ணு நான் தான், இந்த காசை எடுத்துட்டு போன நான் தான், ஆனா போன வாட்டி வந்தப்போ இந்த மாதிரி நான் உங்களுக்கு வட்டி முதல்ல நான் திருப்பி கொடுத்துட்டேன்னொடனே இப்ப ரோஹிணி சொல்றாங்க, இல்ல எனக்கு தெரியாதுன்னொடனே அப்படி அவங்க சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க பார்லருக்கு போனப்பதான் அவங்க என்ன லாக் பண்ணாங்க, அவங்க தான் என்ன போலீஸ் கூட்டு போனாங்க. இந்த மனோஜால என்கிட்ட இருந்து காசை வாங்கியிருக்கவே முடியாது. ஆனா ஸ்டேஷன்ல போய் வட்டியுமா 3 லட்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கினவங்களே அவங்க தானே. இப்ப எல்லாருமே அப்படி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கான டாக்குமெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஜீவா வந்து காட்டுறாங்க. இப்ப முத்துவும் அதை காட்டுறாரு. இப்போ இது எங்க குடும்ப விஷயம், இதுக்கு மேல நாங்களே பேசிக்கிறோம் அப்படின்னோடனே இப்ப ஜீவா கிளம்ப போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனோஜ் வந்து நிறைய படிச்சிருக்கான், ஆனா அவனுக்கு அது கெட்ட அறிவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஆனா முத்துவோட கேரக்டர் வந்து ரொம்ப டிஃபரெண்டானவர் இருந்தாரு. அவருக்காக தான் நான் இப்ப இங்க வந்து இவ்வளவு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா இவங்க 2 பேரையும் பார்த்து கிண்டலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப வீட்டுல எல்லாரும் வந்து மனோஜ் கிட்ட கேக்குறாங்க, அப்ப நீ காசுல ஏமாத்திருக்கல்லடா அப்படின்னோடனே, அப்போ அந்த ஷோரூம் ஆரம்பிச்சது ஏன் காசு அப்படிதானே அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அப்ப ரோஹிணி ஒத்துக்கிறாங்க ஆமான்னு சொல்லிட்டு இப்ப மனோஜை வர சொல்லி விஜயா வந்து சட்டையை பிடிச்சு கேக்குறாங்க, என்ன ஏமாத்த உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சுன்னொடனே மனோஜ் வேக வேகமா ரோஹிணியை போட்டு விட்டுருந்தாரு, இந்த ஐடியா கொடுத்ததே அவதான் அப்படின்னு. இப்போ இங்க இருந்து விஜயா ரோஹிணியை முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜயா ரோஹிணியை போய் கன்னத்துல ஒரு அறை விடுறாங்க. அப்போ உடனே ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் மட்டும் அவரை வந்து ஷோரூம் ஆரம்பிக்கணும்னு சொல்லாட்டி அவர் இன்னும் அந்த பார்க்ல தானே போய் படுத்துட்டு இருந்திருப்பாரு, அதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன்னொடனே இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த காசை கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துருந்தனா நாங்களே ஆரம்பிச்சு கொடுத்துருப்போம்ல அப்படின்னோடனே இப்போ மனோஜ் அப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை நாளா நீங்க எதுவுமே பண்ணலல்ல அப்படின்னு கேட்டோடனே, அவனுக்கு நான் எதுவும் பண்ணலையா, ஒரு அம்மாவை நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.